வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல். இன்றைக்கி வந்துங்க தேங்காய் பால் முறுக்கு. ஒரு தேங்காயை எடுத்து அரைச்சி ஒரு 1.5 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால்லே தாங்க பிசைய போகிறோம். இதில் வந்து 50 கிராம் சர்க்கரை, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். பாதி மாவு, 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கேன். நெய்யை உருக்கி கொண்டு வந்து ஊற்ற போகிறேங்க. ஒரு 50 கிராம் நெய்யில் பாதி எடுத்து சூடு பறக்க ஊற்றி, அப்போ தாங்க தேங்காய் பால் முறுக்கு நல்லாயிருக்கும். அதே கரண்டி அதையே தள்ளி விட்டுடணும். கை வச்சிங்கன்னா சுடும். கரண்டியாலே தள்ளி விட்டு இந்த தேங்காய் பாலை வந்து பாதி பால் இன்னொரு பிரிவு மாவுக்கு வச்சுக்கிறேன். பாதி பாலை ஊற்றி பிசைஞ்சிட்டு பத்தாததுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதே போல் கட்டையில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இதை வந்து மாவை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாதி பால் ஊற்றினா போகிறோம். பாதி பால் ஊற்றி பிசைஞ்சிட்டு பாதி பாலை இன்னொரு பிரிவு மாவுக்கு வச்சுக்கிறேன். பாக்கிக்கு தண்ணி ஊற்றி பிசையலாம். நல்லா கிளறி விட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா புடிப்படணும். கொழுக்கட்டை மாதிரி கொழுக்கட்டை மாதிரி புடிப்படணும். அப்போ தாங்க மாவு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும், கரகரப்பாக இருக்குங்க. பிறகு மாவு கொழுக்கட்டை மாதிரி புடிப்படணும். அது மாதிரி நல்லா கிளறி விட்டு பிடிச்சிங்க. திரும்ப இப்போ பாலை ஊற்றி பிசைய போகிறோங்க. ஒரு 1/4 லிட்டர் ஊற்றி பிசைங்க. பத்தாததுக்கு ஊற்றிக்கலாம். பாதி பால் ஊற்றி பிசைஞ்சாச்சுங்க. இந்த பாதி பாலும் 3/4 லிட்டர் பாலும் அடுத்த பாதி பிரிவு மாவு வச்சுருக்கேன் இல்லைங்களா, 1/2 கிலோ, அதுக்கு தேவைப்படும். இது வந்து 3/4 வாசி பிசைஞ்சாச்சு. இன்னும் பாக்கி 2 கைக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சு புழிய வேண்டியதாங்க. காட்டுறேன். மாவு பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள், சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களால் இது பண்ண முடியும். அதே மாதிரி தேன் குழல்ங்கிறது இந்த இருக்குது பாருங்கள். ஒரு பால் வாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் தேன் குழல். இது உள்ளே இல்லாமல் எண்ணெய் தடவி வச்சுட்டேன். இப்போ இந்த கட்டையிலையும் வெளிப்புறம் எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு பாருங்கள் ஒட்டாது. அடுத்த கட்டை எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும். வந்து தேங்காய் பால், சர்க்கரை, உப்பு, பட்டர் வெண்ணெயாக போட்டு பிசையலாம். நான் வந்து நல்லா நெய்யை சூடு பறக்க ஊற்றிட்டேன். அப்போ தாங்க கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். செவந்து போகும் இந்த தேங்காய் பால் முறுக்கு. சில நேரத்தில் செவராது, அரிசியை பொறுத்து இருக்குது. புழிஞ்சால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த முறுக்கு வந்து டேஸ்ட்டு சாப்பிட நல்லா இருக்குங்க. தேங்காய் பால் வாசனை, இனிப்பு, ஸ்வீட் முறுக்கு சூப்பராக இருக்கும். இதை புழிய போகிறேன் எண்ணெயில். புழிஞ்சாச்சுங்க. இந்த எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு போடுங்க தீயை. இது தேங்காய் பால் முறுக்குங்கிறதுனால கொஞ்சம் செவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எடுத்து. முறுக்கு செவர்லிங்க, வெள்ளையாகவே இருக்குது. பாருங்க, வெள்ளை வெள்ளையன்னு இருக்குதுங்க. பாருங்க, முறுக்கு 2 ஈடு எடுத்துட்டேன். 2 ஈடுமே அழகாக இருக்குங்க. வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது, கரகரன்னு இருக்குது. பாருங்கள், ஒன்று எடுத்து நோக்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கையை ஊற்றுது. சூப்பராக இருக்குங்க முறுக்கு, கறக்க முறுக்குன்னு. நீங்கள் இது மாதிரி தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் அடுத்த ஸ்வீட் பலகாரத்தில் சந்திப்போம். பாய்.